தூக்குவாயின் பிரதான செய்தி அறிக்கை. நான் ரஜினி ஆண்டி. நான் இர்ஷாதே காதர். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியத்திற்கு ஊறு விளைவிக்கும் உணவு வகைகள் மற்றும் பால்மா தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க அமைச்சரவை துணைக்குழு நியமனம். சர்வதேச ரீதியிலான சவால்களை எதிர்கொள்ள இலங்கையும் பாகிஸ்தானும் ஒன்றிணைந்து செயற்படும் என பாகிஸ்தானின் உயர்ஸ்தானிகர் தெரிவிப்பு. பொதுநோய் உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு சகல ஒத்துழைப்பையும் வழங்குவதற்கு ஆப்பிரிக்க நாடுகள் அறிவிப்பு. சமாதான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமானதை அடுத்து 26 பலஸ்தீன கைதிகள் இஸ்ரேலால் இன்று விடுதலை. உலகின் சிறப்பான கிராமிய தகவல் நிலையமாக விருது பெற்ற சூரியவெவ நெனசல தகவல் தொழில்நுட்ப நிலையத்தின் முகாமையாளர் தீபிகா பிரியதர்ஷினி ஜனாதிபதியிடமிருந்து விருது பெற்றுள்ளார். இந்த வைபவம் நேற்று அலரி மாளிகையில் நடைபெற்றது. ஸ்பெயினின் கிரனடா நகரில் நடைபெற்ற உலக தகவல் தொழில்நுட்ப அமைப்பின் வருடாந்த விருது வழங்கும் வைபவத்தில் சூரியவெவ நெனசலவுக்கு இந்த விருது கிடைத்தது. 30 நாடுகளின் 60 போட்டியாளர்களை கடந்து இந்த விருது கிடைத்துள்ளது. ஜனாதிபதியின் கோட்பாட்டுக்கு இணங்க உருவான இந்த திட்டம் கிராமிய மக்களின் தகவல் தொழில்நுட்ப தேவைகளுக்கு பெருமளவில் துணை புரிந்துள்ளது. இலங்கை தகவல் தொழில்நுட்ப நிறுவன தலைவர் பேராசிரியர் PW ஏபாசிங்க உட்பட பலர் விருது வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். பொதுநலவய உச்சிமாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு சகல ஒத்துழைப்பையும் வழங்குவதாக ஆப்பிரிக்க நாடுகள் தெரிவித்துள்ளன. இலங்கை அடைந்துள்ள வேகமான அபிவிருத்தி ஆப்பிரிக்க நாடுகளின் பாராட்டையும் பெற்றுள்ளது. உலக பொருளாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க சக்தியாக எதிர்காலத்தில் ஆப்பிரிக்கா திகழ உள்ளது. பொதுநலவாய மாநாட்டு அங்கத்துவத்தில் 3 1 பகுதி ஆப்பிரிக்க நாடுகளை உள்ளடக்கியதாகும். 18 ஆப்பிரிக்க நாடுகள் பொதுநலவாய அமைப்பில் அங்கம் வகிக்கின்றன. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வழிகாட்டலின் கீழ் இலங்கை ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இடையில் உறவுகள் பலமடைந்துள்ளன. ஜனாதிபதி ஆப்பிரிக்க நாடுகளில் இருமுறை உத்தியோகபூர்வ விஜயங்களை மேற்கொண்டுள்ளார். அந்த வலயத்தில் பல இலங்கை தூதுவராலய அலுவலகங்களும் திறக்கப்பட்டன. இதன் காரணமாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை உட்பட சர்வதேச அரங்குகளில் இலங்கைக்கு ஆப்பிரிக்காவின் ஒத்துழைப்பு கிடைத்தது. ஆப்பிரிக்க வலய தூதுவர்கள் பலர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் அண்மையில் பேச்சுவார்த்தை நடத்தினர். பொதுநலவய மாநாட்டுக்காக அவர்கள் ஆதரவு தெரிவித்தனர். சமாதானத்தை உருவாக்கிய தலைவர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு இலங்கைக்கு மாநாட்டு வெற்றிக்காக தமது நாட்டின் ஆசீர்வாதம் கிடைப்பதாக வெளிநாட்டு தூதுவர் என்று சென்றா தெரிவித்துள்ளார். පැවැත්වෙන සමුළුවට රාජනායකයා ඇතුළු ඉහළ පෙළේ දූත පිරිසක් සහභාගී කරවීමට අපේක්ෂා කරන බව බොස්වානා රාජ්‍ය තානාපතිනි ලෙසකෝ මොත්සුමි ප්‍රකාශ කළාය. இந்த மாநாட்டில் அரசு தலைவர் உயர்மட்ட தூதுக்குழு ஒன்று பங்கு கொள்ளும் என பொட்ஸ்வானா தூதுவர் லெசேகோ மொட்சுமி தெரிவித்துள்ளார். பொதுநலவாய நாடுகளில் இளைய உறுப்பினரான ருவாண்டாவுக்கு கொழும்பு மாநாடு மிக முக்கியம் என அந்நாட்டின் தூதுவர் ஏர்னஸ்ட் ருவாமுச்சாயோ தெரிவித்துள்ளார். அடுத்த பொதுநலவாய மாநாடு மொரிசி தீவில் நடைபெற எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இலங்கையுடன் சேர்ந்து அனுபவங்களை பெற்றுக்கொள்ள தமது நாடு எதிர்பார்ப்பதாக மொரிசி தீவின் தூதுவர் கலாநிதி R.A. குமார் ஜக்கசூர் தெரிவித்துள்ளார். பொதுநலவய அங்கத்துவ மாநாட்டுக்கு சகல நாடுகள் ஒத்துழைப்பை தெரிவித்துள்ளன. கொழும்பு தெற்கு துறைமுகத்தை பார்வையிடுவதற்கு ஆயிரக்கணக்கானோர் வருகை தருகின்றனர். கால அவகாசம் நீடிக்கப்பட்டமை தொடர்பாக மக்கள் மகிழ்ச்சியும் தெரிவித்துள்ளனர். இதனை நாளை வரை பார்வையிடலாம். பாடசாலை விடுமுறை காலத்தில் பெரும் எண்ணிக்கையான பிள்ளைகள் உட்பட அநேகர் துறைமுகத்தை பார்வையிட வந்தமை இந்த கால நீடிப்புக்கான காரணமாகும். கடந்த 8ஆம் தேதி முதல் கொழும்பு தெற்கு துறைமுகத்தை பார்வையிட மக்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. இதுவரை 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இதனை பார்வையிட்டுள்ளதாக இலங்கை துறைமுக அதிகார சபை தெரிவித்துள்ளது. வருகை தரும் மக்களுக்கு பிரதான வாயிலில் இருந்து இலவச போக்குவரத்து வசதி வழங்கப்படுகின்றது. சொந்த வாகனங்களில் வந்தும் பார்வையிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த பல நாட்களாக 65,000 தனிப்பட்ட வாகனங்களில் வந்து மக்கள் இதனை பார்வையிட்டுள்ளனர். இம்முறை மாகாண சபை தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி வரலாற்றில் ஒருபோதும் இல்லாதவாறான பாரிய தோல்வியை தழுவும் என்று ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். மாகாண சபை ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 5 உறுப்பினர்களாவது நியமித்துக் கொள்வதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான எதிர்க்கட்சிக்கு இம்முறை முடியாது என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.
கொழும்பு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்று நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் கூட்டணி பிரதிநிதிகள் இதனை தெரிவித்தனர். கூட்டணி இம்முறை மிகவும் பலம் பொருந்தியதாக மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுகின்றது. 3 மாகாண சபைகளுக்கும் வாக்குச்சாவடி முகவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். நீதி நியாயமான தேர்தலுக்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி தன்னை அர்ப்பணித்துள்ளது. எதிர்க்கட்சிகளுக்கு வாக்குச்சாவடிகளுக்கான முகவர்களை கூட தேடிக்கொள்ள முடியாத நிலை உருவாகியுள்ளதாக அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். பொதுநலவாய மாநாடு இலங்கையில் நடைபெறுவதை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் எதிர்ப்பதற்கான காரணம் அவர்களது பிரிவினைவாத கொள்கையே என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் அருண தம்பிமுத்து தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தமிழ் மக்களுக்காக அல்ல, தமது குறுகிய நோக்கங்களுக்காகவே குரல் எழுப்புகின்றனர் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இது சம்பந்தமாக அவர் எமது நிலையத்திற்கு கருத்து தெரிவித்தார். இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இலங்கையில் நடக்கவிருக்கும் பொதுநலவாய நாடுகளின் தலைவர்களின் மகாநாட்டிற்கு இந்திய தலைவர்கள் வரக்கூடாது என்று தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் சர்ச்சையை நியாயப்படுத்த விளைக்கிறார்கள். உண்மையாகவே இலங்கையின் பிரச்சனையை காட்டி குளிர் காய்வதே இவர்களது அரசியலாக இருக்கின்றது. இன்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்கள் எல்லாம் இலங்கை உள்ள பிரச்சனை என்று சொல்லி தமது அரசியலை செய்கிறார்களே தவிர உண்மையாகவே இந்த நாட்டின் அபிவிருத்தியையும் இந்த நாட்டின் மக்களின் தேவைகளை பற்றியும் சிந்திப்பது இவர்களது எண்ணமாக இருக்கவில்லை. இன்று நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சம்பந்தன் ஐயா அவர்களும் சுமந்திரனும் என்று கனடா போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று நிதி திரட்டுவதிலே அவர்களது நோக்கமாக இருக்கின்றது. ஆனால் இலங்கையில் உள்ள மக்களின் பிரச்சனைகளை பற்றி இவர்கள் சிந்திப்பது கிடையாது. இன்று சுகாதார பிரச்சனை, அபிவிருத்தி பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை என்றெல்லாம் இருக்கின்றது. அதையெல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் நிதியை எப்படி திரட்டலாம் என்பது அவர்கள் எண்ணமாக இருக்கின்றது. சுமந்திரன் இருக்கின்றார், அவர் தேசிய பட்டியலில் பாராளுமன்ற உறுப்பினராக வந்துவிட்டு அவர்கள் உண்மையாகவே வடக்கிலோ கிழக்கிலோ சென்று அரசியல் செய்கிறாரா? அல்ல. அவர் பல வெளிநாடுகளுக்கு செல்வதே அவரது நோக்கமாக இருக்கின்றது. இதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரின் அரசியல். உண்மையாகவே விலைவாசி இந்த நாட்டில் ஏறும் பொழுது தமிழர்களுக்கு என்று தனியாக, சிங்களவர்களுக்கு என்று தனியாக, முஸ்லிம்களுக்கு என்று தனியாக ஏறுவது கிடையாது. அனைத்து மக்களுக்கும் பிரச்சனை என்று ஒன்றாகத்தான் வருகிறது. அதே போல் நன்மை வரும் பொழுதும் கூட இந்த நாட்டில் வாழும் அனைத்து மக்களுக்கும் நன்மை வரும். அதை அறியாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தொடர்ந்தே தமது அரசியலை நடத்துவார்கள். தமிழ் மக்களுக்கு இது ஒரு துரதிருஷ்டவசமாகத்தான் இருக்க போகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினரின் தமிழ் தேசியத்தை நம்பி மக்கள் 50 வருடங்களாக தமிழர்கள் பட்ட துயரம் போதும் என்பது எனது கருத்தாக தெரிகின்றது. மயிலிட்டி கடற்றொழிலாளர் கிராமிய அமைப்பின் சந்தை கட்டிட தொகுதி திறந்து வைக்கப்பட்டுள்ளது. 17.5 பில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இக்கட்டிட தொகுதியை அமைச்சர்களான டாக்டர் ராஜித சேனாரத்ன, டாக்டர் தேவானந்த் ஆகியோர் திறந்து வைத்தனர். கடந்த 2 வருடங்களில் வடபகுதியில் 3000 மில்லியன் ரூபாய் கடற்றொழில் அபிவிருத்திக்காக அரசாங்கத்தினால் செலவிடப்பட்டுள்ளது. 2008ஆம் ஆண்டு 10 ஆழ்கடல் மீன்பிடி கலன்கள் இருந்தன. தற்பொழுது இத்தொகை 29ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளன என்று அமைச்சர் ராஜித சேனாரத்ன சுட்டிக்காட்டினார். புதிதாக அமைக்க திட்டமிடப்பட்டுள்ள 7 ஐஸ் தொழிற்சாலைகள் மூலம் 1000க்கும் மேற்பட்ட இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்கும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். யாழ் மாவட்ட கடற்றொழில் நீரியல் வளத்துறை உதவி பணிப்பாளர் கணேசமூர்த்தி உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். வடபகுதி மக்களுக்கு தேசிய அடையாள அட்டையை பெற்றுக் கொடுக்கும் முகமாக நடத்தப்பட்ட நடமாடும் சேவை இன்று நிறைவடைந்தது. யாழ் பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலாளர் திருமதி சுகுணரதி தேவேந்திரன் தலைமையில் இது நடைபெற்றது. கடந்த மாதம் 12ஆம் திகதி இந்த நடமாடும் சேவை பிரதேச செயலாளர் மட்டத்தில் நடத்தப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. நடமாடும் சேவையில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட ஆட்பதிவு திணைக்களத்தின் தகவல் தொழில்நுட்ப ஆணையாளர் SL நசீர் கருத்து தெரிவித்தார். வட மாகாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்திலும் கிளிநொச்சி, வவுனியா மாவட்டங்களிலும் அறிவுமைப்படுத்தும் நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இதில் எங்கள் ஆணையாளர் நாயம் அவர்களும் கலந்து கொண்டார்கள். பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஆட்பதிவு திணைக்கள ஆணையாளர் நாயகத்தின் திட்டமிடல் படி நாங்கள் இந்த பிரதேசத்தில் மக்களின் அடையாள அட்டையை வழங்குகின்ற நடவடிக்கை விரைவுபடுத்தியிருக்கின்றோம். இதற்காக பல்வேறுபட்ட நிறுவனங்கள் எங்களுக்கு உதவி செய்கின்றது. குறிப்பாக மனித உரிமைகளுக்கான மத்திய நிலையம் இதற்கான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த வகையில் நாங்கள் சுமார் 15-16 அளவிலான நடமாடும் சேவைகளை நடத்தி இருக்கின்றோம்.
அநேகமாக இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து பிரதேச செயலகங்களை இணைத்த வகையில் நடமாடும் சேவைகளை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். இதுவரை சுமார் 20,000க்கு மேற்பட்ட விண்ணப்ப படிவங்களை பெற்றிருக்கின்றோம். அவற்றில் சுமார் 12,000 அடையாள அட்டைகளை வழங்கி இருக்கின்றோம். மிக விரைவுபடுத்தப்பட்ட சேவையின் கீழ் இவற்றை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த வகையில் தஸ்தாவேஜுகள் குறைபாடுகள் காணப்படுகின்ற விண்ணப்பதாரிகள் அதன் தேவைகளையும் விசேட கவனம் செலுத்தி அவர்களுக்கும் அடையாள அட்டை வழங்குகின்ற விடைகளை நாங்கள் விரைவுபடுத்தியிருக்கின்றோம். வடமாகாணத்திலிருந்து இதுவரைக்கும் இந்த வருடத்தில் எங்களுக்கு சுமார் 47,000 அளவிலான விண்ணப்ப படிவங்கள் கிடைத்திருக்கின்றன. சாதாரண சேவைக்கு அவற்றுக்கான அடையாள அட்டைகளை நாங்கள் அதிகமாக சுமார் 25,000 வரையிலான அடையாள அட்டைகளை வழங்கி இருக்கின்றோம். இது தவிர நடமாடும் சேவைகளில் பெற்றுக் கொள்ளப்பட்ட சுமார் 20,000 விண்ணப்ப படிவங்களுக்கான அடையாள அட்டைகளில் 12,000 அடையாள அட்டைகளை வழங்கி இருக்கின்றோம். மக்களது காலடிக்கு சென்று இந்த சேவைகளை இலவுபடுத்தி வழங்குவதன் மூலம் வருகின்ற ஜனவரி மாதம் அளவில் வடக்கு பிரதேசத்தில் இருக்கின்ற அனைத்து மக்கள் கைகளிலும் அடையாள அட்டை இருக்க வேண்டும் என்ற இலக்கை வைத்துக் கொண்டு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். வெளியூயா பிரதேசத்தில் குறைந்த வருமானங்களை கொண்ட குடும்பத்தை சேர்ந்த 500 பாடசாலை மாணவர்களுக்கு கல்விக்கான பரிசில்கள் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவினால் வழங்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வு வெளியூயா சம்பத் வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. வெளியூயா பிரதேசம் மிகவும் பின்தங்கிய பிரதேசமாகும். நீண்ட காலமாக எல்டிடி அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் காரணமாக இந்த பிரதேசத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் மூடப்பட்டிருந்தன. அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாக கல்வி நடவடிக்கைகள் அபிவிருத்தி அடைந்து வருகின்றன. வடக்கு மாகாண சபையும் பாதுகாப்பு பிரிவினரும் இணைந்து ஆரம்பித்துள்ள மாபிய கெபருக்க புலமை பரிசில் வேலை திட்டம் தற்போது வெளியோயாவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் முதல் கட்டத்தின் கீழ் வெளியோயா சம்பத் நுவர வித்தியாலய மாணவர்களுக்கு இந்த புலமை பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளன. சுகாதார அமைச்சின் பதிவு இலக்கம் இல்லாமல் விநியோகிக்கப்படும் குடிநீர் போத்தல் வகைகளை பொதுமக்கள் கொள்வனவு செய்யக்கூடாது என்று சுகாதார பரிசோதகர் சங்கம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே பயன்படுத்திய விற்ற தண்ணீர் போத்தல்களில் குழாய் நீரை நிரப்பி அவற்றை சீல் செய்து நல்ல குடிநீர் போத்தல்களாக விற்பனை செய்யும் மோசடிகள் இடம்பெற்று வருவதாக தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த அறிவிப்பை சுகாதார அமைச்சு விடுத்துள்ளது. ரயில்களிலும் பஸ்களிலும் இவ்வாறான குடிநீர் போத்தல்கள் விற்பனை செய்யப்படுவது தொடர்பான தகவலும் சுகாதார பரிசோதகர்களுக்கு கிடைத்துள்ளன. இந்த மோசடிகளை கண்டுபிடிப்பதற்கு சுற்றி வளைப்புகள் மேற்கொண்டு வருவதாக அந்த அதிகாரி தெரிவித்தார். போத்தல்களில் அடைக்கப்படும் குடிநீர் போத்தல்களை வாங்கும் போது அதில் சுகாதார அமைச்சின் பதிவு இலக்கம் உள்ளிட்ட விவரங்கள் அடங்கியிருக்கின்றதா என்பதிலும் பொதுமக்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று சுகாதார பரிசோதகர்கள் அறிவித்துள்ளனர். யாழ் மாவட்டத்தில் விவசாயத்துறையில் துரித அபிவிருத்தி ஏற்பட்டு வருகின்றது. யாழ் மாவட்டத்தில் 62,256 குடும்பங்கள் விவசாய செய்கை மூலம் வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்துகின்றன. மேலும் 15 கமல நிலையங்களும் 23,000க்கு மேற்பட்ட விவசாய கிணறுகளும் அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளன. நெல், சின்ன வெங்காயம், வாழை உட்பட ஏனைய பயிற்சியை இம்மாவட்ட மக்கள் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக பல பகுதிகளிலும் வாழைச்செய்கள் பெரும் எண்ணிக்கையிலானோர் ஈடுபட்டுள்ளனர். மோதல் நிலவிய காலத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணாமல் போனவர்கள் தொடர்பாக ஆராய்வதற்காக ஆணைக்குழுவிற்கு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்த நியமனங்களை செய்தார். என்பி பரணகம ஆணைக்குழுவின் தலைவர் ஆவார். டிபிஜிஎஸ் வித்யாரத்ன, திருமதி மனோ ராமநாதன் ஏனைய உறுப்பினர்கள் ஆவர். காணாமல் போன தொடர்பாக ஆராயும் அதிகாரம் ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. அதன் அறிக்கை ஒரு மாதத்திற்குள் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட வேண்டும். காணாமல் போனோர், கடத்தப்பட்டவர்கள் தொடர்பாக அதற்கு பொறுப்பானவர்களை இனங்கண்டு அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதன் அவசியத்தை ஜனாதிபதி எடுத்துரைத்தார். ஆட்கள் காணாமல் போதல் இனிமேல் இடம்பெறாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை தீர்மானிப்பதன் இதன் மற்றொரு நோக்கமாகும். மக்களின் நன்மை, பாதுகாப்பு இதன் நோக்கம் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஆணைக்குழுவின் நடவடிக்கைகள் வெற்றியடைய பூர்ண ஒத்துழைப்பு தருமாறு அரசு அதிகாரிகளையும் குறிப்பிட்ட துறையினரையும் ஜனாதிபதி கேட்டுள்ளார். ஆட்களை சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியா அனுப்பி வந்த முன்னணி கடத்தல்காரர்கள் 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
மாத்தறை பிரிவு போலீசார் மேற்கொண்ட சுற்றிவளைப்பில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். ஆஸ்திரேலியா நோக்கி புறப்படவிருந்த 36 பேர் மாத்தறையில் கைது செய்யப்பட்டனர். இதனை அடுத்து இந்த ஆட்கடத்தல் சம்பந்தமான தகவல்கள் வெளிவந்தன. சட்டவிரோதமாக கடல் வழியாக செல்ல ஒருவரிடம் இருந்து 7 லட்சம் ரூபாய் தொடக்கம் 8 லட்சம் ரூபாய் வரை அறவிடப்பட்டது. கடந்த 3 ஆண்டுகளில் சுமார் 6000 பேரை ஆஸ்திரேலியா அனுப்பியுள்ளதாக கடத்தல்காரர்கள் தெரிவித்துள்ளனர். கடத்தல்காரர்களுள் திருகோணமலை கடற்படை முகாமைச் சேர்ந்த 3 படை வீரர்களும் சிற்றூழியர் ஒருவரும் அடங்குகின்றனர். இவர்கள் விசாரிக்கப்படுகின்றனர். மேலும் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட உள்ளனர். ஆரோக்கியத்திற்கு ஊறு விளைவிக்கும் உணவு வகைகள் மற்றும் பால்மா தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க அமைச்சரவை துணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இதற்கான யோசனை நாளை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும். இன்று கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அமைச்சர் இதனை தெரிவித்தார். வாழ்வின் எழுச்சி வேலை திட்டத்தின் கீழ் மன்னார் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட சுயதொழில் முயற்சியாளருக்கான கடன் உதவி திட்டம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஒன்று அமைச்சர் டாக்டர் தேவானந்த் தலைமையில் நடைபெற்றது. மன்னார் நகர மண்டபத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன், ஹுனேஸ் ஃபாரூக், மன்னார் அரசாங்க அதிபர் தேசப்பிரிய, மேனதி அரசாங்க அதிபர் திருமதி ஸ்டான்லி டி மெல், அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட பலர் அதிதிகளாக கலந்து கொண்டனர். கடன் உதவிகளை வங்கிகள் மூலம் எவ்வாறு பெற்றுக் கொள்வது தொடர்பாக வங்கிகளின் பிரதிநிதிகள் இங்கு விளக்கம் அளித்தனர். மன்னார் மாவட்ட இளைஞர்கள் பல்வேறு துறைகளில் தொழில் முயற்சியில் ஈடுபடுவதற்காக அரசாங்கம் பல அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. मेन प्रधान वशेन मतकवियोल இருக்கின்றனர், பல பிரதிநிதிகள் இருக்கின்றனர். அப்ப இந்த இன்ஸ்டிடியூஷன் එක ඊගොන්දරமாக வசிக்கின்றோம். எங்களுடைய சுய தொழில்களை ஒப்பலா புத்தளம் தேர்தல் தொகுதிக்கான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதான அலுவலகம் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவினால் திறந்து வைக்கப்பட்டது. இந்த அலுவலகம் பஸ் நிலையத்தில் அமைந்துள்ளது. இந்நிகழ்வில் புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அருந்திகா பெர்னாண்டோ, புத்தளம் நகரசபை தலைவர் கே வாயஸ் உள்ளிட்ட பலர் இது தொடர்பான நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். இதேவேளை நாகவில்லு பிரதேசத்திலும் மன்னார் மாவட்டத்தின் தேர்தல் அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. வெள்ளம் காரணமாக முற்றாக சேதமடைந்த மட்டக்களப்பு முல்லாமுனை பாலம் ஆசிய அபிவிருத்தி வங்கி நிதியுதவியுடன் புனரமைக்கப்பட்டிருப்பதாக வங்கியின் மட்டக்களப்பு மாவட்ட வதிவிட பொறியியலாளர் கே பிரேமதாஸ் தெரிவித்தார். இதற்கு 76 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. செங்கலடை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட இந்த பாலத்தின் நீளம் 30 மீட்டர்களாகும். கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி அமைச்சின் அனுசனையுடன் இந்த புனரமைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் பொறியியலாளர் குறிப்பிட்டார். இந்த பாலம் செப்டம்பர் மாதம் நடுப்பகுதியில் கிழக்கு மாகாண அமைச்சரினால் திறந்து வைக்கப்பட உள்ளது. பாலம் புனர்வைக்கப்பட்டதனால் இப்பிரதேச மக்கள் பெரிதும் நன்மை அடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் 67வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்பட்டது. பாகிஸ்தான் 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி சுதந்திர நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது. சுதந்திர தின பிரதான நிகழ்வு பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் தலைமையில் இஸ்லாமாபாத்தில் இன்று இடம்பெற்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் பான் கி மூனும் இதில் கலந்து கொண்டார். பாகிஸ்தானின் 67வது சுதந்திர தின நிகழ்வு இன்று கொழும்பில் உள்ள பாகிஸ்தான் உஸ்தானிகர் அலுவலகத்திலும் கொண்டாடப்பட்டது. உயர்ஸ்தானிகர் மேஜர் ஜெனரல் ஹஷீம் குரேஷித் பாகிஸ்தானின் தேசிய கொடி ஏற்றி வைபத்தை ஆரம்பித்து வைத்தார். சர்வதேச ரீதியிலான சவால்களை எதிர்கொள்ள இலங்கையும் பாகிஸ்தானும் ஒன்றிணைந்து செயற்படும் என்று உயர்ஸ்தானிகர் குறிப்பிட்டார். இலங்கையில் உள்ள பாகிஸ்தானியரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். களுத்துறை மாவட்டத்தில் 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றும் பெருந்தோட்ட தமிழ் மாணவர்களுக்கான பரீட்சை வழிகாட்டல் செயலமர்வு ஒன்று நடைபெற்றுள்ளது. பிரதியமைச்சர் நிர்மல கொத்தலாவலவின் வழிகாட்டலின் கீழ் புலத் சிங்கள பிரதேச சபை உறுப்பினர் டி ஜெயராஜ் இதனை ஏற்பாடு செய்திருந்தார். இந்த செயலமர்வு புலத் சிங்கள நகர மண்டபத்திலும் மத்துகம நகர மண்டபத்திலும் நடைபெற்றன. இங்கு உரையாற்றிய பிரதேச சபை உறுப்பினர் ஜெயராஜ், களுத்துறை மாவட்டத்தில் பெருந்தோட்ட தமிழ் பாடசாலைகளின் மாணவர்களின் கல்வி நிலை பின்தங்கிய நிலையிலேயே காணப்படுகின்றது.
இந்த மாவட்டத்தில் 38 தமிழ் பாடசாலைகள் உள்ளன. கடந்த வருடத்தில் புலமை பரிசில் பரீட்சையில் சுமார் 500 மாணவர்கள் தோற்றினார்கள். இவர்களில் 7 மாணவர்கள் மாத்திரமே சித்தி அடைந்தனர். இது இப்பிரதேச கல்வி நிலையை தெளிவாக எடுத்துக் காட்டுகின்றது என அவர் தெரிவித்தார். தற்காலத்தில் சாதாரணமாக மின்சார உற்பத்தி முறை பற்றி அனைவரும் அறிந்திருப்பீர்கள். எனினும் புதிய கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் நவீன முறையில் ஒளியை பெற்றுக்கொள்ளும் விரிவான ஆய்வு பற்றி நாம் தற்போது நோக்கலாம். பூச்சி இனங்களுள் மின்மினி பூச்சியானது தன்னகத்தை விசேட ஒளிரும் தன்மையை கொண்டுள்ளது. இதன் உடலினுள் இடம்பெறும் ரசாயன மாற்றமே இந்த பூச்சி இனத்திற்கு இயற்கையான ஒளியினை பெற்றுக் கொடுக்கின்றது. இந்த பூச்சி பறக்கும் போது எழுகின்ற இயற்கையான ஒளியானது அனைவரையும் கவர்கின்றது. இந்த மின்மினி பூச்சியிலிருந்து ஒளியை பெற்று மீள் உருவாக்கம் செய்யும் முயற்சிகளில் விஞ்ஞானிகள் ஈடுபட்டுள்ளதுடன் அந்த முயற்சியில் அவர்கள் வெற்றியும் பெற்றுள்ளார்கள். அதனை மேம்படுத்தும் செயற்பாடுகளும் இடம்பெற்று வருகின்றன. அமெரிக்காவின் ஷிரகோஸ் பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞானிகள் மின்மினி பூச்சியில் காணப்படுகின்ற இயற்கையான ஒளிரும் ஒளியினை நனோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதனை பெற்று வேறு எந்தவிதமான பிற பொருட்களின் உதவியின்றி ஒளியினை உருவாக்கியுள்ளார்கள். இந்த ஒளியானது 20 முதல் 30 மடங்கு வினைத்திறன் மிக்கதென தெரிவித்துள்ளார்கள். மின்மினி பூச்சியின் ஒளிக்கு காரணமாக பதார்த்தத்தின் அளவையும் அதன் இரசாயன வடிவமைப்பையும் விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். இதனையடுத்து செயற்கை முறையில் இரசாயன மாற்றத்திற்கான முயற்சிகள் இடம்பெறுகின்றன. எதிர்காலத்தில் பல்வேறு முன்னேற்றகரமான முயற்சிகளில் விஞ்ஞானிகள் வெற்றியடைவார்கள் என்பதில் எவ்வாறான சந்தேகமும் இல்லை. வடமேல் மாகாண சபை தேர்தலில் குருநாகல் மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான அப்துல் சதாரை ஆதரித்து கூட்டம் ஒன்று நடைபெற்றது. மாவட்டகம பிரதேச சபை உறுப்பினர் யாசிமின் இல்லத்தில் அவரது தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் நிரஞ்சன் விக்ரமசிங்க இங்கு உரையாற்றுகையில் முஸ்லிம் மக்களின் அபிவிருத்தியை கருத்தில் கொண்டு ஒரு முஸ்லிம் பிரதிநிதியை மாகாண சபைக்கு அனுப்புவதற்கு முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையுடன் செயற்பட வேண்டும் என்று தெரிவித்தார். அட்டாளச்சேனை அஸ்ரப் விளையாட்டுக் கழகம், ஐடியல் மக்கள் லீக் கழகம் ஆகிய இணைந்து ஏற்பாடு செய்திருந்த முஸ்லிம்களின் பாரம்பரிய கலை இலக்கிய விளையாட்டுப் போட்டிகள் அட்டாளச்சேனை கடற்கரையில் சிறப்பான முறையில் நடைபெற்றன. இந்நிகழ்வுக்கு ஐடியல் மக்கள் லீக் கழகத்தின் தலைவர் ஐஎல் ஃபர்சா தலைமை தாங்கினார். திகாமண்டல மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசல் காசிம் இதில் பிரதம அதிகாரி கலந்து கொண்டார். கிழக்கு மாகாண சபை அமைச்சர் ஏலம் நசீர், அட்டாளச்சேனை பிரதேச சபை தவிசாளர் எம்.ஏ. அன்சில், அனைத்து விளையாட்டுக் கழக தலைவர் ஏ.எச். ஹம்சா, ஜனுஸ் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். முதுபெரும் அரசியல்வாதியான கலாநிதி என்.எம். பெரேராவின் 34வது சிரார்த்த தினம் ருவான்வெல்லையில் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. இவர் இலங்கையின் இடதுசாரி அரசியலின் முன்னோடியாவார். என்.எம். பெரேரா 1905ஆம் ஆண்டு கொழும்பு கிராண்ட் பாஸில் பிறந்தார். இவர் மருதானை, சென்ட் ஜோசப் மற்றும் கொழும்பு ஆனந்தா கல்லூரியில் ஆரம்ப கல்வியை கற்று கொழும்பு மற்றும் லண்டன் பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வியை பெற்றார். பொருளியலில் கலாநிதி பட்டம் பெற்ற என்.எம். பெரேரா சூரிய மலர் இயக்கத்தின் ஊடாக மக்களுக்கு அளப்பரிய சேவைகளை ஆற்றினார். லங்கா சமசமாஜ கட்சியின் ஊடாக அரசியலில் பிரவேசித்த என்.எம். பெரேரா இலங்கை தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவராக செயற்பட்டார். 2 தடவைகள் இவர் நிதியமைச்சராக பதவி வகித்தார். இலங்கை பாராளுமன்றத்தின் முதலாவது எதிர்க்கட்சி தலைவராகவும் இவர் விளங்கினார். என்.எம். பெரேரா 1979ஆம் ஆண்டு 14ஆம் திகதி காலமானார். கண்டி தலதா பிரகரவை காண்பதற்கு ஏராளமான வெளிநாட்டவர்கள் வருகை தருவார்கள் என எமது கண்டி நிருபர் தெரிவித்துள்ளார். சகல உல்லாச பிரியான ஓட்டல்களும் வெளிநாட்டவர்களால் நிரம்பியுள்ளன. 3வது கும்பல் பெறுகிற நேற்றிரவு வீதி உலா வந்தது. இறுதி கும்பல் பெறுகிற நாளை வீதி உலா வரும். இனி வெளிநாட்டு செய்திகளை பாருங்கள். இத்துடன் ரூபானின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.